ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பீர்க்கங்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு. மழை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மழை முடிய மாட்டேது, தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. நேற்று ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை, நைட்டு தான் வந்துச்சு. நைட்டு சார்ஜர் போட்டு வச்சுருந்தோம். இப்போ சார்ஜருக்கு சமைக்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் செக்கப்புக்கு. மழை இன்னும் 3 நாள் இருக்குது. நேற்று வந்து என்கிட்ட ஏரியா சொன்னாங்க, இன்றைக்கி நாளைக்கு செக்கப் போகணும், ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா 3 நாளைக்கு மழை. இன்றைக்கி காலைல கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மழைலாம் விட்டால் அப்படி தான் போக முடியும், இன்னொரு 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, கை கால் வலி இதெல்லாமே சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா அதை காட்டியுமே இவங்க இப்படி பண்ணுறாங்க. 3 நாளாகவே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட மழை விடவே மாட்டேது. வாசல் கூட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல, வீடியோ முடியல, பாத்திரம் வளர்க்க முடியலங்க. பாருங்கள், மழை பேஞ்சு வீட்டு பின்னால குளம் மாதிரி நிற்கிது. எங்கள் வீட்டு குளத்தை காமிக்கிறேன் வாங்க, இவ்வளோ ரொம்பி போயிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்து வரணும். கொஞ்சம் கால் இப்படி பண்ணாலுமே கீழே விழுந்துருவோம். இவ்வளோ மழை 3 நாளாக விடவே மாட்டேது. பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை. கொஞ்சம் கூட மழை விட்டா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், முடியவே மாட்டேது மழையே. ஃபுல்லாக தண்ணி தான் எல்லா சைடுமே. இது வந்து இங்கே தான் ட்ரெஸ் துவைப்போம். அந்த கல் அங்கே போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், குளம் எப்படி நம்பிடுச்சு. இவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். அந்த சைட்லேருந்து தண்ணி வருது பாருங்களா. அது எல்லாமே சொல்லிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அதை காட்டியும் மழை எப்படி பண்ணுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம் எப்போ மழை விடுறது, நான் எப்போ இது பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு அக்காலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னால அக்கா வந்து வேலை விஷயமா வெளில போயிருக்காங்க. குழந்தைங்களாம் இங்கே தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் காலையில் சமைச்சாச்சு. புளிக்குழம்பு தான் பண்ணோம். புளிக்குழம்பு பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல். அப்புறம் மீன், மழை பெய்யுதுல, மீன் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் மீன் கொஞ்சமாக வறுத்து வச்சுருந்தாங்க. நண்டு வறுத்துருந்தாங்க. நண்டு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. நான் வந்து நண்டுன்னு ஆசையாக இருந்துச்சு, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், நண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு நண்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே கம்மலில் சொல்லியிருந்தீங்க நண்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நண்டு சாப்பிடல, மீன் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணுமே. வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் போய் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஏன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குமே. ஒரு இதாகவே மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோ பார்க்கலாம்.